வணக்கம், என் பெயர் அனிதா. நான் ஆங்கில இலக்கியம் படிக்கும் மாணவி. இது என் கதை. சென்னையில் என் வாழ்க்கையை பற்றிச் சொல்ல விரும்புகிறேன். எனது அற்புதமான ஆசிரியரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எனது கதையை படித்து என்னுடன் ஆங்கிலம் கற்கலாம். Hello, my name is Anitha. I am a student of English literature. This is my story. I want to tell you about my life in Chennai. I want to tell you about my fantastic teacher. You can read my story and learn English with me. இது ஒரு அழகான கோடை நாள். நான் ரயிலில் பயணம் செய்கிறேன். என்னுடன் 2 பெண்கள் ரயிலில் இருக்கிறார்கள். எனக்கு எதிரே பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள். எனக்கு அதிகம் புரியவில்லை. நான் ஆங்கிலம் படிக்கிறேன், ஆனால் நான் ஒரு ஆரம்பநிலையாளர். எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியாது. It is a beautiful summer day. I am traveling on a train. 2 women are on the train with me. The women are sitting opposite me. They are speaking English. I don't understand much. I am studying English, but I am a beginner. I don't know many words. நான் பெண்களிடம் பேச ஆரம்பித்தேன். அடிப்படை ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளைச் சொன்னேன். நான் சொல்ல விரும்புவதை பெண்கள் புரிந்து கொண்டார்கள். அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. நான் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் மும்பையைச் சேர்ந்தவர்கள் என்று பெண்கள் என்னிடம் சொன்னார்கள். அவர்கள் ஒரு மாநாட்டில் இருந்து வீட்டிற்கு செல்கிறார்கள். I began speaking to the women. I said some words in basic English. The women understood what I wanted to say, and that made me happy. I said that I want to learn English. The women told me that they are from Mumbai. They are going home from a conference. எங்கள் உரையாடல் 10 நிமிடங்கள் நீடித்தது. அடுத்த ஸ்டேஷன் என் ஸ்டேஷன். நான் விடை பெற்றேன். பெண்கள் தங்கள் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை என்னிடம் கொடுத்தனர். நான் அவர்களை மும்பையில் சந்திக்கலாம் என்று சொன்னார்கள். பிறகு விடை பெற்றோம். Our conversation was 10 minutes long. The next station was my station. I said goodbye. The women gave me their address and phone number. They told me that I can visit them in Mumbai. Then we said goodbye. இந்த சந்திப்புக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் என் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்கிறேன். நான் நூல்களை மொழிபெயர்த்தேன் மற்றும் ஆங்கிலத்தில் திரைப்படங்களை பார்த்தேன். 6 மாதங்களில் என் ஆங்கிலம் மேம்பட்டது. இப்போது நன்றாக இருந்தது, ஆனால் நான் மேலும் கற்றுக்கொள்ள விரும்பினேன். After this meeting, I worked on my English every day. I translated texts and watched films in English. In 6 months, my English improved. It was good now, but I wanted to learn more. சென்னை சென்றேன். சென்னையில் ஆங்கிலம் படிக்க விரும்பினேன். நான் சென்னையில் இருந்தபோது ஒரு பள்ளியில் சேர்ந்தேன். எனது முதல் பாடம் திங்கட்கிழமை. வகுப்பில் எனது ஆசிரியரையும் மற்ற மாணவர்களையும் சந்தித்தேன். I went to Chennai. I wanted to study English in Chennai. When I was in Chennai, I joined a school. My first lesson was on Monday. I met my teacher and other students in the class. எனது ஆசிரியர் கேரளாவைச் சேர்ந்த ஒரு இளம் மற்றும் கனிவான பெண்மணி. அவள் மிகவும் அழகாகவும் அடக்கமாகவும் இருந்தாள். நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டோம், பின்னர் பாடத்தை தொடர்ந்தோம். எங்கள் ஆசிரியர் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். மொழி பற்றிய நமது பொது அறிவை அறிய விரும்பினாள்.
My teacher was a young and kind lady from Kerala. She was very nice and humble. We introduced ourselves and then proceeded with the lesson. Our teacher had a question for us. She wanted to know our general knowledge about the language. ஆங்கிலம் கற்க மிகவும் பயனுள்ள முறை மூலம் கற்பிக்க முடியும் என்று எங்கள் ஆசிரியர் எங்களிடம் கூறினார். இந்த முறை மிகவும் எளிமையாக இருந்தது. நாங்கள் படிக்க வேண்டியதில்லை என்று எங்கள் ஆசிரியர் சொன்னார். நாம் பாடப்புத்தகங்களை படிக்க வேண்டியதில்லை, ஆனால் நம் அன்றாட வாழ்க்கையில் ஆங்கிலத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும். இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. Our teacher told us that she could teach through a very effective method to learn English. This method was very simple. Our teacher told us that we would not have to study. We wouldn't have to read textbooks, but we would have to use English a lot in our daily lives. It turned out to be very effective for me. பாடப்புத்தகங்களில் இருந்து படிப்பது எனக்கு பிடிக்கவில்லை, ஏனென்றால் அவை என்னை குழப்பின. பின்னர் ஒரு புதிய மொழியை கற்கும்போது என்ன முக்கியம் என்பதை பற்றி பேசினோம். மொழி ஒரு தொடர்பு முறை என்று எங்கள் ஆசிரியர் சொன்னார். I did not like studying from the textbooks because they confused me. Then we spoke about what is important when learning a new language. Our teacher told us that language is a mode of communication. தொடர்பு கொள்ள மொழிகள் தேவை. எண்ணங்களையும் வெளிப்படுத்த மொழிகள் நமக்கு உதவுகின்றன. எனவே நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளும்போது நமது உணர்வுகளை வெளிப்படுத்தவும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் மொழியை பயன்படுத்துவது சிறந்த முறையாகும். இதைத்தான் எங்கள் போக்கில் செய்வோம். We need languages to communicate. Languages help us to express ideas and thoughts. So, when you learn a new language, the best method is to use the language to express our feelings and communicate with other people as well. This is what we will do in our course. ஆங்கில மொழியை அதிகம் பேசுவோம், பயன்படுத்துவோம். பல மாணவர்கள் புதிய வார்த்தைகளை நினைவில் வைக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் இலக்கண விதிகளையும் படிக்கிறார்கள். மேலும் இந்த மாணவர்கள் பேசுவதற்கு ஆங்கிலத்தை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் மொழியை பற்றி படிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மொழியை பயன்படுத்துவதில்லை. நிச்சயமாக நீங்கள் புதிய சொற்களையும் இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் நீங்கள் அவற்றை படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அவற்றை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். We will speak and make use of the English language a lot. Many students try to remember new words. They also study grammar rules, and these students don't use English for speaking. They study about the language, but they don't use the language. Of course, you need to learn new words and grammar, but you don't have to study them. You need to practice them on a daily basis. இந்த பாடத்திட்டத்தில் சொற்களஞ்சியம் மற்றும் இலக்கணத்தை எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பது குறித்த மிகவும் எளிமையான மற்றும் பயனுள்ள முறையை காட்ட விரும்பினேன். எங்கள் ஆசிரியர் கேட்டது எனக்கு பிடித்திருந்தது. புதிய சொற்களை கற்றுக்கொள்ள சிறந்த வழி எது? புதிய சொற்களை கற்றுக்கொள்ள நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன என்று எங்கள் ஆசிரியர் எங்களிடம் கூறினார். In this course, I wanted to show a very simple and effective method on how to learn vocabulary and grammar.
I liked what our teacher asked. What is the best way to learn new words? Our teacher told us there are many things you can do to learn new words. புதிய சொற்களை கற்றுக்கொள்வதற்கு புள்ளிவிவர ரீதியாக மிகவும் பயனுள்ள வழி எது என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன், அது வாசிப்பு. மக்கள் படிக்கும்போது அவர்கள் தங்கள் மொழியின் புதிய சொற்களை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் படிக்காதவர்களை விட 2 மடங்கு வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள். தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது படிப்பது நல்லது. I will tell you what is statistically the most effective way for learning new words. It is reading. When people read, they learn new words of their language. They learn twice as fast as people who don't read. It is good to read for at least 30 minutes every day. முதலில் நீங்கள் படிக்கும் புத்தகம் அல்லது உரை உங்களுக்கு ஆர்வமாக இருப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் புத்தகத்தை படித்து மகிழ்வது முக்கியம். புத்தகம் ஒரு நல்ல கதையாக இருக்கலாம், மேலும் அது கற்பனையாகவோ அல்லது கற்பனையற்றதாகவோ இருக்கலாம், உங்கள் ஆர்வம் எதுவாக இருந்தாலும். புரியாத வார்த்தையை பார்த்தால் அகராதியை எடுத்து அகராதியில் உள்ள வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் அதன் அர்த்தத்தை பார்ப்பீர்கள். First, it is very important that the book or text you read is interesting to you. It is important that you enjoy reading the book. The book can be a nice story, and it can be fictional or non-fictional, whatever your interest is. When you see a word you don't understand, you should take a dictionary and find the word in the dictionary. Then you would look at its meaning. இது உரையை பற்றிய சிறந்த புரிதலுக்கு வழிவகுக்கும், மேலும் உரை பற்றிய உங்கள் அறிவு அதிகரிக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் எங்கும் எழுத வேண்டியதில்லை. இந்த வார்த்தை தானாகவே உங்கள் மூளையில் பூட்டப்படும், மேலும் இந்த வார்த்தையை மீண்டும் பார்க்கும்போதெல்லாம் அதன் அர்த்தத்தை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருப்பீர்கள். This will make for a better understanding of the text, and your knowledge of the text will be increased. You won't have to write the word anywhere. The word will automatically get locked in your brain, and you will always remember its meaning whenever you see this word again. ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கியத்தில் உள்ள மற்ற சொற்களுடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். வார்த்தைகளை எவ்வாறு சரியாக இணைப்பது என்பதை நீங்கள் பார்க்கலாம். புதிய சொற்களை கற்றுக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை முயற்சிக்கவும், புதிய சொற்களை நீங்கள் எவ்வளவு விரைவாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். You also learn how each word is connected to other words in the sentence. You can see how to link the words correctly. This way of learning new words is very effective. Try it, and you will see how fast you can learn new words. உச்சரிப்பு மற்றும் அதை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பது பற்றி எனது ஆசிரியர் உங்களுக்கு சொல்வார். உச்சரிப்பில் சிறந்து விளங்க உதவும் நுட்பங்களையும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். முதலில், மாணவர்களுக்கு உச்சரிப்பில் ஏன் சிக்கல்கள் உள்ளன என்பதை பார்க்க வேண்டும். My teacher will tell you something about pronunciation and how to practice it. I will also teach you techniques which can help you become better at pronunciation. First, we have to look at why students have problems with pronunciation.
பேசும்போது வாயை அசைக்க வேண்டும். நம் வாயில் உள்ள தசைகளை பயன்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் அதை செய்கிறோம். பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் ஆங்கிலம் பேசும்போது சில சமயங்களில் உங்கள் தசைகளை உங்கள் தாய்மொழியில் பயன்படுத்துவதைப் போலவே பயன்படுத்துகிறீர்கள். அப்போது உங்கள் உச்சரிப்பு தாய்மொழி பேசுபவர்களின் உச்சரிப்பிலிருந்து வேறுபட்டது. When we speak, we have to move our mouths. We have to use muscles in our mouths. We all do that. The problem is that when you speak English, sometimes you use your muscles the same way you would use them in your native language. Then your pronunciation is different from the pronunciation of native speakers. ஆங்கிலம் கற்கும் பல மாணவர்களுக்கு இது நடக்கிறது. ஏறக்குறைய அனைவருக்கும் அவர்கள் இருக்க வேண்டியதை விட சற்று வித்தியாசமான உச்சரிப்பு உள்ளது. உண்மையில் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏனென்றால் பொதுவாக உங்கள் உச்சரிப்பு சரியாக இல்லாவிட்டாலும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்துகொள்கிறார்கள். இருப்பினும் உங்கள் உச்சரிப்பில் நீங்கள் வேலை செய்யலாம் மற்றும் உங்களுக்கு மிகவும் உதவும் ஒரு சிறந்த நுட்பத்தின் மூலம் அதை சிறப்பாக செய்யலாம். இந்த நுட்பத்தின் பெயர் நிழல். This happens to many students learning English. Almost everybody has a little different pronunciation than they should have. In fact, it is not a big problem because usually, people understand what you want to say even if your pronunciation is not perfect. However, you can work on your pronunciation and make it better by a great technique which can help you a lot. The name of this technique is shadowing. நுட்பம் மிகவும் எளிமையானது. நீங்கள் நிழல் செய்யும் போது நீங்கள் கேட்கும் ஒலியை நகலெடுக்கலாம். குழந்தைகள் தங்கள் முதல் மொழியை கற்றுக்கொள்ளும்போது அவர்கள் அதை நகலெடுப்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரை மீண்டும் மீண்டும் நகலெடுக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களின் உச்சரிப்பு சரியாகிவிடும். நீங்கள் ஆங்கில உச்சரிப்பை அதே வழியில் கற்றுக்கொள்ளலாம். The technique is very simple. When you do shadowing, you simply copy the sound which you hear. When children learn their first language, they learn it by copying. They copy their parents again and again, and one day their pronunciation becomes perfect. You can learn English pronunciation the same way. நீங்கள் செய்யக்கூடியது இதுதான். நீங்கள் சில வீடியோ அல்லது ஆடியோ பதிவுகளை எடுத்து 10 நிமிடங்களுக்கு நிழலிடலாம். விளக்கக்காட்சியின் போது சிறந்த உச்சரிப்பை பெற இது எவ்வளவு உதவும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இது எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த நுட்பத்தை பற்றி நான் முன்பு கேள்விப்பட்டதே இல்லை. This is what you can do. You take some video or audio recordings, and you can do shadowing for about 10 minutes. You will see how much it will help you to have better pronunciation during the presentation. This was very interesting for me. I hadn't heard about this technique before. எங்கள் வகுப்பில் ஒரு புதிய மாணவன் இருந்தான். அவள் பெயர் ஜான்வி. அவள் பெங்களூரைச் சேர்ந்தவள். பாடத்தின் ஆரம்பத்தில் எனது ஆசிரியர் ஜான்வியிடம் சில கேள்விகளை கேட்டார். எனது ஆசிரியருக்கு ஜான்வியை தெரியும், ஏனென்றால் ஜான்வி ஒரு வருடத்திற்கு முன்பு அவரது வகுப்பிற்கு வந்திருந்தார். We had a new student in our class. Her name is Janvi, and she is from Bangalore. At the beginning of the lesson, my teacher asked Janvi some questions.
My teacher knows Janvi because Janvi visited her class 1 year ago. இது ஆரம்ப நிலைக்கு ஒரு வகுப்பு, அது கோடை விடுமுறையில் 2 வாரங்கள் மட்டுமே. ஜான்வி அழகாக பேசுகிறார். அவளுடைய உச்சரிப்பு நன்றாக இருக்கிறது, அவள் சரளமாக இருக்கிறாள். என் டீச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜான்வியிடம், பெங்களூருல உங்க ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கு என்றார். ஜான்வி, நான் எந்த பள்ளிக்கும் செல்வதில்லை, வீட்டில் ஆங்கிலம் கற்கிறேன் என்றார். It was a class for beginners, and it was only for 2 weeks during the summer holiday. Janvi speaks beautifully. Her pronunciation is very good, and she is fluent. My teacher was very happy and told Janvi, "Your school in Bangalore must be very good." Janvi said, "I don't go to any school. I learn English at home." உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட நுட்பங்களை பயன்படுத்தினேன். நான் நிறைய வாசிப்பேன், நிழலாட்டுகிறேன், சத்தமாக சிந்திக்கிறேன். தமிழை விட ஆங்கிலத்தில் அதிகம் சிந்திக்க முயற்சிக்கிறேன். இப்படித்தான் எனது ஆங்கிலத்தில் வேலை செய்கிறேன். கடைசியாக நான் செலவழித்த 2 வாரங்கள் உங்கள் வகுப்பில் கோடை எனக்கு நிறைய உதவியது. I used techniques that I learned from you. I do a lot of reading, shadowing, and thinking aloud. I try to think more in English than in Tamil. This is how I work on my English. The 2 weeks which I spent last summer in your class helped me a lot. You showed me the way. ஒவ்வொரு நாளும் எனது ஆங்கிலத்தில் எப்படி வேலை செய்வது என்று எனக்கு தெரியும். இதனால்தான் மீண்டும் உங்கள் வகுப்பில் சேர விரும்பினேன். ஏனென்றால் 1 வருடத்திற்கு முன்பு நான் ஒரு தொடக்கக்காரனாக இருந்தேன், இப்போது என்னால் ஆங்கிலம் பேச முடிகிறது. நான் உங்களிடமிருந்து மீண்டும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட எனது ஆசிரியர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஜான்வியின் கடின உழைப்பை பாராட்டினார். I know how to work on my English every day. This is why I wanted to join your class again. Because 1 year ago, I was a beginner, and now I can speak English. I want to learn from you again. My teacher was very happy when she heard these words. She appreciated Janvi for her hard work. இது எல்லாம் எனக்கு மிகவும் சுவாரஸ்யமானது. எனக்கு வாசிப்பு பற்றி ஏற்கனவே தெரியும். எனக்கு நிழல் உத்தியும் தெரியும், ஆனால் ஜான்வி சத்தமாக யோசிப்பதை பற்றி பேசுகிறார். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, அதனால் எங்கள் ஆசிரியரிடம், என்ன சத்தமாக யோசிக்கிறது? எங்கள் ஆசிரியர் பதிலளித்தார், இது மிகவும் பயனுள்ள நுட்பம். It is all very interesting for me. I already know about reading. I also know the shadowing technique, but Janvi also speaks about thinking aloud. I don't know what it is, so I asked our teacher, "What is thinking aloud?" Our teacher replied, "It is a very effective technique." இந்த நுட்பத்திலிருந்து நீங்கள் பயனடைய விரும்பினால் ஆங்கிலம் கற்க உங்களுக்கு வலுவான உந்துதல் இருக்க வேண்டும். சிலருக்கு இந்த டெக்னிக்கை கொஞ்சம் பைத்தியம் என்று தெரிந்து கொள்வதும் நல்லது. ஆனால் நீங்கள் சத்தமாக சிந்திக்கத் தொடங்கினால் உங்கள் ஆங்கிலம் மிக வேகமாக மேம்படும். You have to have a strong motivation to learn English if you want to benefit from this technique. It is also good to know that for some people this technique is a little crazy. But when you start to think aloud, your English can get better very fast. இது உண்மையில் மிகவும் எளிமையானது.
நீங்கள் நாள் முழுவதும் ஒவ்வொரு முறையும் உங்கள் தாய்மொழியில் சிந்திக்கிறீர்கள். இது இயல்பானது. இப்போது நீங்கள் ஆங்கிலத்தில் சிந்திக்கத் தொடங்கலாம். நீங்கள் ஆங்கிலத்தில் சிந்திக்கத் தொடங்கினால் நீங்கள் சத்தமாக சிந்திக்கலாம். நீங்கள் நினைப்பதை சத்தமாக சொல்லுங்கள். It is actually very simple. You think in your native language all day, every time. It is normal. Now you can start to think in English, and when you start to think in English, then you can think aloud. You simply say aloud what you think. இது மிகவும் எளிமையானது. இது ஏன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது? எங்கள் ஆசிரியர் கூறுகிறார், ஒருவேளை நீங்கள் ஜான்வியிடம் கேட்கலாம். அவர் இந்த நுட்பத்தை பயன்படுத்துகிறார். ஒருவேளை அவர் இந்த நுட்பத்தை பற்றி மேலும் சொல்லலாம். அப்போது எங்கள் ஆசிரியர் ஜான்வியிடம் சத்தமாக யோசித்த அனுபவத்தை பற்றி பேசுவது சரியா என்று கேட்டார். ஜான்விக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. நான் இந்த நுட்பத்துடன் தொடங்கியபோது அது எளிதானது அல்ல. It is very simple. Why is it very effective? Our teacher says, maybe you can ask Janvi. She uses this technique. Maybe she can tell you more about this technique. Then our teacher asked Janvi if it is okay for her to speak about her experience with thinking aloud. It is not a problem for Janvi. When I started with this technique, it wasn't easy. நான் மிகவும் எளிமையான சொற்றொடர்களுடன் தொடங்கினேன். உதாரணமாக, என்னால் ஆங்கிலம் பேச முடியும். நான் ஆங்கிலம் பேசுவது நல்லது. நான் சிறப்பாக இருக்க விரும்புகிறேன். நான் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த முடியும். இந்த வார்த்தைகளின் மூலம் எனது எண்ணங்களை என்னால் கூற முடியும். I started with very simple sentences. For example, I can speak English. It is good that I can speak English. I want to be better. I need to practice every day. But I can use these words. I can say my ideas with these words. என்னால் இதை செய்ய முடியும். இது அருமை. வாக்கியங்கள் மிகவும் எளிமையானவை, ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சிக்கல் இருந்தது. தமிழில் என் சிந்தனை நீண்டதாகவும் சிக்கலானதாகவும் இருந்தது. தமிழில் சொன்னதை சரியாக ஆங்கிலத்தில் சொல்ல முடியவில்லை. ஆங்கிலத்திற்கான எளிமையான படிவத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும். I can do this. This is great. The sentences were really simple, but at the beginning, there was one problem. My thinking in Tamil was long and complicated. I was not able to say in English exactly what I said in Tamil. I needed to find a simpler form for English. எனது வாக்கியங்கள் எளிமையாகவும் சுருக்கமாகவும் இருந்தன, ஆனால் என்னால் பேச முடிந்தது. நான் தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கவில்லை. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நபருடனான சந்திப்புக்கு பிறகு நான் சத்தமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். இந்த நுட்பம் என் பேச்சுக்கு மிகவும் உதவியது. நான் இன்னும் தினமும் பயன்படுத்துகிறேன். இது உண்மையில் மிகவும் பயனுள்ள நுட்பமாகும். My sentences were simple and short, but I was able to speak. I didn't translate in my head from Tamil to English. After the meeting with the man from Australia, I started to use thinking aloud more. This technique helped me a lot with my speaking. I still use it every day. It is really a very effective technique. ஜான்வி சத்தமாக யோசித்த அனுபவத்திற்கு எங்கள் ஆசிரியர் நன்றி கூறினார்.
நான் இந்த நுட்பத்தை பயன்படுத்த விரும்பினேன், ஏனென்றால் நான் பேசுவதில் சிறந்து விளங்க விரும்பினேன். நீங்கள் சரளமாக ஆங்கிலம் பேச விரும்பினால், நான் உங்களுக்கு சில கூடுதல் ஆலோசனைகளை வழங்க விரும்புகிறேன். நீங்கள் ஆங்கிலம் கற்க விரும்பினால், படிக்கவும், கேட்கவும், சிந்திக்கவும், பேசவும். ஒவ்வொரு நாளும் 40 நிமிடங்களுக்கு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். Our teacher thanked Janvi for her experience with thinking aloud. I wanted to use this technique because I also wanted to get better at speaking. When you want to speak English fluently, I want to give you some extra advice. When you want to learn English, read, listen, think, and speak. Do each activity for 40 minutes every day. You can read, listen, and shadow using our basic English stories. Please don't forget to like and subscribe if you like this video. Thanks for your practice and learning together.